பொதுவாக வந்து 6 மணி வண்டி, 7 மணி வண்டி, 8 மணி வண்டி, 10 மணி வண்டி, 12 மணி வண்டி, 114 அடி கோயம்பேட்டு ஆரணி சிறுவாபுரி வழியாக போகிற ஒயிட் போர்டு வண்டி போகிறதில்ல ஒன்று. அது இல்லாமல் ஏற்கனவே இந்த டிரைவர் வந்து அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போவாண்ட வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 வீலரில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து ஏன் ஓரமாக போயிட்டுருக்கோம், ஏன் ஒதுங்கி போகிறேன்னு வண்டியை நிறுத்தி பஸ்ஸை வந்து நிறுத்தி டிரைவரை திட்டிட்டு போகிறாங்க. ஆமாம், கத்திட்டு போகிறாங்க, திட்டலை, வண்டிக்கு கத்துனாங்க. ஏன்னா அது அங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் என்னங்கிற பயத்தில் கத்துனாங்க. ஏற்கனவே எங்கே நடக்குது, அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போண்ட நடக்குது பஸ்ஸை மறைச்சி. இதில் இன்னொரு விஷயம், ஏற்கனவே அண்ணா நகர் பஸ் டிப்போண்ட அதே வண்டி 120 தான் ரெடில்ஸ் டு கோயம்பேட்டு ரெடில்ஸ் வண்டி அங்கே அண்ணா நகர் பஸ் டிப்போண்ட நிறுத்தி பேசஞ்சரை ஏற்றாமல் கொஞ்சம் தள்ளி அந்த டிப்போக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் இறக்கி அந்த அவருடைய ஸ்டாஃப் கண்டக்டரை இறக்கி விட்டு பஸ்ஸு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸில் நான் தான் அங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிறேன். அடுத்த பஸ்ஸில் வந்து டிப்போவில் எங்கள் ரெடியூஸ் டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் வந்து பஸ்ஸை நிறுத்தி கண்டக்டரை தான் இறக்கி விட்டு போனேன்னு சாட்சி சொல்லி ஒத்துக்கிட்டார். இதில் ஒரு விஷயம், சாட்சி சொல்லி ஒத்துக்கிட்ட பிறகு நான் வந்து சொல்கிறேன், பஸ்ஸை இதில் இறக்கி விட்டுருந்தால் நான் ஏறி இருப்பேன். அது என்கொயரி பண்ணி சொல்கிறேன்னு சொன்னதுக்கு எந்த பதில் இல்லாமல் இருக்குது. இப்போவும் அதே இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருக்குது. சரி, இந்த வீடியோ எதுக்கு இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த பஸ்ஸில் டீலக்ஸ் பஸ்ஸில் ஆம்பர் எமர்ஜென்சிக்காக ஏதாவது ஆபத்து வைக்க வச்சுருக்கிற ஆம்பரு 2 பக்கமும் பத்திரமா இருக்குது. அங்கே கீழே இருக்க எடுத்தோன்னே அதான் காமிப்பேன். அந்த ஃபயர் சேஃப்டி உள்ள அந்த மிஷின் ஏதாவது எமர்ஜென்சி ஃபயர் ஆனால் அதுக்கான பார்க்குற பாதுகாப்புக்கான ஃபயர் இது அதில் வந்து கலட்டப்பட்டு கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகும் போடுது. என்னங்க காணோம்னு அவரை கண்டிட்டு கேட்டதுக்கு ஆமாம் இல்லைன்னாரு. இன்னொரு விஷயம், 2வது ஆரணிக்கு சிறுவாபுரி வழியாக போயிட்டுருக்கு, செவ்வாய்க்கிழமையும் போயிட்டுருக்குது. இப்போது கூட்டம் இன்னொரு விஷயம், தை மாதத்துலேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு அளவில்லாத கூட்டம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. சப்போஸ் அந்த பஸ்ஸில் சேஃப்டி இது கலட்டப்பட்டிருக்கு, எடுத்துட்டாங்களா, வேறு எதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை விபத்து ஏற்படுறதுக்காக திட்டமிட்டு செய்யிருக்காங்களா, இது நிர்வாகமாக இல்லை அரசாங்கமாக என்னன்னு எனக்கு புரியல. சப்போஸ் ஒரு விபத்தோ ஒரு அசம்பாவிதமோ சிறுவாபுரி கோயிலில் நடந்தால் யார் பொறுப்பேற்கிறது? ஆகவே இந்த வீடியோ பார்ப்பவர்கள் அந்த பஸ்ஸில் சேஃப்டி மிஷின் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.